ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழிலிருந்து வர சரண கமலாலயத்தை என தொடங்கும் பாடல். அருணகிரிநாதர் அருளி செய்துள்ள 216வது திருப்புகழான சரண கமலாலயத்தை என தொடங்கும் திருப்புகழ் சுவாமிமலை தலத்து பாடலாகும். இத்திருப்புகழில் அருணகிரியார் சுவாமிநாதா, சிவகுமாரரே, ரத்னாபரணரே, வேலவரே, தமிழளித்த மயில் வீரரே, பழனியிலும் ஏரகத்திலும் மற்றும் பல பல திருத்தலங்களிலும் எழுந்தருளி இருப்பவரே, உமது கருணையால் இப்பிறவியில் சகல செல்வங்களையும் மறுமையில் பரகதியையும் தந்தருள வேண்டும் என வேண்டுகிறார். இப்போ இந்த திருப்புகழில் பார்க்கலாம். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடி யாழ்மயக்க முருவேனோ, கருணை புரியாதிருப்ப தனகுறையி வேலை செப்பு கையிலை மலை நாதர் பெற்ற குமரோனே, கடகபுய மீதி ரத்ன மணியணி பொன் மாலை செச்சை கமழுமன மார்க்கடப்ப மணிவோனே, தருணமிதையா மிகுத்த கணமதுர நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து தவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா, அருணதள பாத பத்ம மதுநிதமும் மேதுதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா, அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே. இந்த திருப்புகழும் பொதுவாக பலரால் பாடப்படுகின்ற ஒரு திருப்புகழ். பெருமாளே என முடியாமல் முருகோனே என முடியும் திருப்புகழ்களில் ஒன்று. இத்திருப்புகழின் பொருளாவது, திருக்கயிலாய மலையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமான் பெற்றருளிய குமாரக் கடவுளே, வஜ்ர கடங்களை அணிந்துள்ள புயங்களின் மீது இரத்தினங்கள் இழைத்த திருவாபரணங்களையும் பொன் மாலைகளையும் வெற்றி மலர் மாலையும் தரித்து கொண்டிருப்பவரே, நெய் பூச பெற்றதும் கூர்மையுடையதும் ஆகிய வேற்படையை உடையவரே, சிவந்த இதழ்களையுடைய தாமரை மலர் போன்ற தேவரீருடைய திருவடிகளை நாள்தோறும் நாவார துதிக்க அருமையான செந்தமிழ் புலமையை தந்தருளிய மயில் வாகனத்தை உடையவரே, பற்பல அதிசயங்களையுடைய பழனிமலை மேல் அருட்கோலங்கள் கொண்டு விளங்கும் கட்டழகு உடையவரே, திருவேரகம் என்னும் சுவாமி மலையில் எழுந்தருளியுள்ள முருகக் கடவுளே. அப்படின்னு இந்த பாடலோட பொருள், தாமரைக்கு நிகரானதும் ஆன்மாக்கள் ஒடுங்கும் இடமும் ஆகிய தேவரீருடைய திருவடியை அரை நிமிஷ நேரமாகிலும் ஒரு முகப்பட்டு புலன்களை அடக்கி தவ முறைப்படி தியானம் செய்யும் தன்மை உணராதவனும் அறிவில்லாதவனும் குற்றமுடையவனும் மூடனும் மட்டியும் பிறவிக்கு காரணமாகிய தீவினையால் பிறந்துழல்பவனுமாகிய அடியேன் அருட்செல்வமற்று வறுமையால் மயக்கத்தை அடைந்து துன்புறுவது முறையோ? கருணை கடலாகிய தேவரீர் அடியேன் மீது கருணை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என் மீதுள்ள குற்றம் யாது? இந்த வேளையில் திருவாய் மலர்ந்தருள்வீர் ஐயா. திருவருள் புரிவதற்கு இது நல்ல தருணம். மிகுந்த பெருமையுடைய இறுதியற்ற பேரின்பத்தையும் எல்லா வகையான செல்வங்களுடன் கூடிய பெரு வாழ்வையும் தகுதியையும் பதி அறிவையும் பிறவா பெரும் மோட்ச நலத்தையும் தேவரீர் தந்தருளி உதவி புரிந்தருள்வீர். சரண கமலாலயம் என்றால் உயிர்கள் பிறவி துன்பத்தால் உண்டாகிய இளைப்பு நீங்க அடையும் இடம் முருகவேலுடைய திருவடியே என்பதாகும். அத்தகைய திருவடியை அரை கணமேனும் நினைத்து தவ முறைப்படி தியானம் செய்ய வேண்டும். தவமுறை தியானம் என்பதாவது, உற்ற நோய் நோன்று உயிருக்கு உருகன் செய்யாது பொறி புலனடக்கி மனத்தை ஒருமுகப்படுத்தி சித்திர தீபம் போல் அசைவற்று நின்று உயிராவனமிருந்து உள்ள கிழியில் அவன் உருவெழுதி உற்று நோக்கி இருக்கும் நிலைமையாம். மிடியால் மயக்க முருவேனோ என்பது திருவருள் இன்மையால் உண்மை நெறி ஈது என்று உணராது மயக்கம் உருகின்றேன் என்பதாகும். நம்ம கிட்ட
என்னென்ன இருக்குன்னு பட்டியல் போட சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்மக்கிட்ட என்னென்ன இல்லைன்னு பட்டியல் போட பாருங்கள், மடன்னு பெரிய பட்டியலே போடுவீங்க. இல்லை இல்லைன்னு எப்பவும் கதறிக்கிட்டே இருக்கும். எதுவுமே இல்லாமல் இருக்கிறது பேர் வறுமை இல்லை. அது இல்லை இல்லைன்னு இல்லாததை நினச்சிக்கிட்டே இருக்கிறது பேர் தான் வறுமை. வறுமைனா செல்வம் இல்லாமை மட்டும் இல்லை, நிம்மதி இல்லாமை, மகிழ்ச்சி இல்லாமை, உடல் நலம் இல்லாமை, நினைச்சபடி எதுவும் நடப்பதில்லாமை, சொன்ன பேச்சை யாரும் கேட்பதில்லாமை, ஆசைக்கு சாப்பிடும் சுதந்திரம் இல்லாமை, இப்படி எத்தனையோ இல்லாமைகள் வரிசையா எழுதுனா பட்டியல் போட்டுக்கிட்டே போக வேண்டியதுதான். இருப்பதை நினைத்தால் இல்லாதது தெரியாது. நீங்க எவ்வளவு இருக்கிறத நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு உங்களுக்கே தெரிய வரும். நம்ம நினைக்கணும்னு ஆனால் நம்ம மனசுக்குள்ள 1000 எண்ணங்கள், அச்சங்கள், தவிப்புகள், வருத்தங்கள், தவறுகள் வருது. அதெல்லாம் போக்குறதுக்கு நம்ம கடவுளை நினைக்கணும். அந்த அரை நிமிஷத்தில் இதெல்லாம் வராமல் இருக்கணும். அதுக்காக தான் கடவுளை நினைக்கணும். அரை நிமிஷமாவது நீங்கள் கடவுளை நினச்சி தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இல்லை இல்லைன்றதெல்லாம் நீங்கி சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு அந்த முருகர் அருள் புரிவார். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சரணகமல் ஆலயத்தை, முருகனுடைய பாதத்தை அரை நிமிஷமாவது தியானத்தில் வச்சு இருங்க அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இந்த பாடலை கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த பாடலை பாடி முழு தியானத்தில் முருகரை நினச்சி இந்த பாடலை பாடி வழிபட்டு வாங்க. சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு முருகர் உங்களுக்கும் அருள் புரிவார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.